எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். ஒரு வாரமாக வீடியோவே போடலைங்க. எங்கள் வீடியோ நான் ஊருக்கு அதுமாக வெளியே அலைஞ்சிட்டேன், போடல. வரும்போது ஒரு ரோஸு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அதாவது ரெட் ரோஸில் வந்து அப்படியே வெல்வெட் மாதிரி இருந்ததுங்க. நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு. அதனால நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்ததில் 2 பூ இருந்தது, கட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் இருந்தது, இதில் ஒன்று, இதில் ஒன்று. அதனால் இப்போ அதை வைக்கிறேன். இந்த பூச்செடி பார்க்குற இடத்துல எனக்கு செடி வாங்காமல் வர்றதுக்கு மனசே வராதுங்க. செடியை பார்த்துட்டேன்னா வாங்கினா தான் ஒரு திருப்தியாக இருக்கும். நம்ம வீட்டில் இந்த செடி வச்சா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நிறைய ரோஸ் வச்சுருக்கேன். இருந்தாலும் இந்த ரெட் ரோஸ் மேலே 2 ரெட் ரோஸ் வச்சுருக்கேன். அது வேறு ரெட்டு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். அதனால் இது நல்லா இருக்கேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த இது போடுறேன் பாருங்கள் இந்த வீடியோ. இதில் இயற்கையாக சேப்பங்கிழங்கு இருக்குது. சரி, இது குறிப்பிட்ட நாளில் எடுத்துருவேன். இந்த ஒரு ரோஸுக்கு இவ்வளோ பெரிய தொட்டி எப்படி இது பண்ணுறதுன்ட்டு இப்போ இதில் வைக்கிறேன். மண் இந்த மழை பெஞ்சது பாருங்கள் 2 நாளைக்கு முன்னாடி, வெள்ளிக்கிழமை. அந்த மழையிலே இந்த மண் இப்படி சதன்னு ஆகிருக்குங்க. இது இல்லாமல் 2வது அதிகபட்சம் இது இணலில் தான் இருக்கும். அதனால தான் இந்த சேப்பங்கிழங்கு கூட கொஞ்சம் பெருசாக வரலை. இரும்பு பாரு, அதனால தான் இதில் இந்த சேப்பங்கிழங்கு அவ்வளோ விசேஷமாக நல்லா இதுவாக வரல. சரி, இது வர்றது வரைக்கும் வரட்டும், வந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு இதில் இந்த ரோஸை வைக்கிறேன். இந்த மண்புழு இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நிறைய வரமாட்டேங்குதோ என்னமோ தெரியலங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள். பாருங்க எவ்வளோ பெருசு. பாருங்கள், இது வந்து நல்ல அழகான கலராக இருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்தேன். நிறைய பேர் நினைக்கலாம் இவங்கன்னா ரெட் ரோஸ் ரொம்ப இவங்களுக்கு பிடிக்குமா, ரெட் ரோஸாக வச்சுருக்காங்கன்னு. ஏற்கனவே 2 ரோஸ் வச்சுருக்கேன், ரெட்டு. இதுவும் ரெட்டு தான். இல்லை தளிர் இப்போ தான் வருது பாருங்கள். இதை வந்து நம்ம இப்போ எரு போட்டு வைக்க போகிறோங்க. இந்த எரு போட்டு வச்சதும் நல்ல தளிர் வரும். இதில் ஒன்று வருது, அதில் ஒன்று வருது. இப்போ எரு போடுவோம் கொஞ்சம். பாருங்கள் அதில் எவ்வளோ வேர் போயிருக்கு பாருங்கள். இப்போ தான் வேர் பிடிக்குது. இதில் 80 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். 2 வாங்கிட்டு வந்தேன். இன்னொன்று வந்து 120 ரூபா. அது வந்து பர்பிள் கலர் இருக்க மாதிரி இருக்கும். ஏற்கனவே நான் ஒன்று போட்டிருக்கேன். அந்த ரோஸும் வைக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் இந்த ரோஸ் வைக்கிறேன் இல்லையா, இந்த ரெட் ரோஸு. இந்த ரெட் ரோஸ் வந்து அப்படியே இந்த வெல்வெட் இது மாதிரி இருக்குங்க. இந்த ரோஸ் கலரு ரெட்டு நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்க. அது ஊருக்கு போகும்போது பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து இது வச்சிட்டேன் பாருங்கள். இது வச்சது வந்து பாருங்கள், தளிர் ஏற்கே 2 வந்திருக்கு. 2 இதில் குச்சியில் வந்திருக்கு. இது வந்து இந்த வேர் இருக்குது பாருங்கள், அந்த வேர் பக்கத்தில் ஒரு தளிர் வரும் கீழே. அந்த தளிர் வந்தால் 7 இலையாக வரும், பூக்கவே பூக்காது. அதை விட்டோம்னா நமக்கு இந்த ரோஸு போயிடும். அது வளர்ச்சி ஆகிடும், இது இதுவாயிடும். அதனால் அதை வந்தால் எடுத்துடணும். எனக்கு ஏற்கனவே 2-3 ரோஸில் அந்த மாதிரி வந்திருக்கு, எடுத்துங்க. இது கொஞ்சம் ஆழமாக இறக்கி வச்சுருக்கணும். ஆனாலும் அது மண் வந்து சொதன்னு இதுவாக இருக்குது. அதனால் உள்ளே இது பண்ணி வைக்க முடியல. அதனால் இது போதும், தேவைன்னா அப்புறம் மண்ணை போட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அர்ஜுன் கார்டன். நன்றி, வணக்கம்.